இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்ல முடியாது. புத்தி சொன்ன உடனே தூக்கு பொண்ணு சேர்த்துற குழந்தைங்க இருக்குது, பாய்சன் சாப்பிட்ட குழந்தைங்க இருக்குது. அவனை கூட என்னால் வாழ முடியாதுமா, அவனுக்கு வாழ்க்கைக்கு கூட ஒத்து வர மாட்டான்னு சொன்ன உடனே அப்பா வேணான்னு பாட்டுங்க வர மோசமாக எழுதி வச்சுக்கிறான். 20 வயது வரை பெற்றோரின் வசம் இருந்தே 20 நொடியினிலே உன்வசமாகிவிட்டேன். பாட்டு அவ கதை கிடையாது. அப்படி ஆயினும் போலன்னு கற்றுக்கோங்க குழந்தைங்க. உன் கண்ணில் என்ன காந்தமோ நான் அறியேன். 20 வயசு வரைக்கும் வாழ்ந்திருந்தேன் அந்த பிள்ளை. ஒரு 20 செகண்ட் யாரோ பார்த்தாங்க, என்ன பண்ணிச்சாமா, முந்திச்சு கதை. அப்போ இவ்வளோ மோசமான இந்த உலகத்தில் அப்பா என்ன பண்ணுவார், அம்மா என்ன பண்ணுவாங்க? பார்த்துன்னு இருக்க முடியும், கண்காணிக்க முடியவே முடியாது. ஆனாலும் அப்பா அவங்க பொறுப்பாக இருந்து குழந்தைங்கள சரியாக வச்சுக்க முடியும் கிடையாது. நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பாவோ அம்மாவோ சத்தியமாக கிடையாது. பெற்று போட்டால் எங்கள் அப்பா, பெற்று போட்டால் எங்கள் அம்மா, அவ்வளோதான். என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ மோசமாலாம் பண்ணாங்க. தாண்டியெல்லாம் தான் உட்காந்துக்கிறேன். புக்கு எழுதும் போதே கேட்டா, ஏன்பா யாரும் எழுதாது நீ எழுதுறியான்னு கேட்டா. சத்தியம் தானே இது வரைக்கும் யாரும் சொல்லாதே நான் சொன்னுக்கிறேன். எங்கள் அம்மா கேட்டேன், செருப்பாலட்ச மாதிரி இது வானாடா புக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் தூங்கி தான் என்ன இருக்கான். உங்களுக்கு கையில் நன்றி உணர்வு புக்கு கட்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? அப்புறமா அம்மாவே தெய்வம் ஆதாய தீபம். சாத்தியமா? அதனால் இந்த அப்பாங்க வேலை அம்மாங்க வேலை உங்கள் வேலைலாம் கிடையாது. நான் எப்படி வாழ்வதுன்னு என்னை கேளு. அப்பாவா எப்படி வாழ்கிறதுனா சாத்தியம் இல்லை. நீ ஒரு குழந்தைய பெற்றுட்ட அப்படின்னா அதுக்கு தேவையான சாப்பாடை எல்லாத்தையும் 18 வயசு வரைக்கும் கட்டாயம் நீ போட்டாகணும். இங்கே இல்லை, உலகம் முழுசும் அதான். ஏன்? அது சொந்தமாக அது சம்பாதிக்கல, வாழலட்டு. அது காலமாக கொடுக்காம தேத்தி கூட விட்டுன்றேன் நான். தப்பு கிடையாது. போயிச்சா ஆகிட்டியே போகணும். நீ தான் பொறுப்பாக பின்னாடி போய் இது சாப்பிடுதா இல்லையா பார்க்குதா என்ன பார்த்துன்னா வாழ்க்கை முடிஞ்சிச்சு, உன் கதை அவள் தான். வேலை அது இல்லை. நான் சொல்கிறது சத்தியம். உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், வெறுப்பாக கூட இருக்கலாம். இதெல்லாம் இவர் செய்கிறாரான்னு கூட நீங்கள் கேட்கலாம். என்ன எனக்கு முடியுது நான் செய்கிறேன், இல்லை முடியலாம் செய்ய மாட்டேன்.